ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பேவால வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நேற்று ப்ரோமோ பார்க்குறப்ப செம ஹாப்பியாக இருந்தது. இனிமேட்டு தான் வாசுகிக்கு அடி மேலே அடி விழுவும். கண்மணி எவ்வளோ டேலண்டானவ அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாசுகி கண்மணியை தயார்படுத்தியிருக்காங்க. நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்மணி ப்ரில்லியண்ட்டாக யோசித்ததுனால தான் இந்த லெவலுக்கு மூவ் ஆகுது. ஏன்னா வாசுகியை பற்றி தெரிஞ்சு அடிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டாலும் அடுத்து என்ன பண்ணணும்னு கண்மணி யோசிச்ச விதம் சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த நிலையில் மனோகர் மட்டும்தான் ஆதாரம். அவனும் இப்போ மனசு மாறிட்டான் அப்படின்ற விஷயம் வாசுகியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அவன் உண்மையை சொல்லிட்டானா மொத்த சோழியும் முடிஞ்சிச்சு, நம்ம கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசுகியும் மாதவனும் ஸோ அவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு திட்டம் போடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவனை காலி பண்ணுறதுக்கு வாசுகி என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதா? ஒரு டாக்டர் வேஷமாக போகிறாங்க. பூமிகாவும் சரி, பூமிகா குழந்தையும் சரி. ஸோ 2 மர்டர் பண்ணவங்களுக்கு இன்னொரு மர்டர் என்ன ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த லெவலில் வாசுகியே டாக்டர் மாதிரி இறங்கி அந்த மனோகரை காலி பண்ண இது பண்ணுறாங்க. ஸோ இன்ஜெக்ஷனையும் குளுக்கோஸில் கலந்துடுறாங்க. அவனுக்கு பயம் அதிகமாயிருச்சு. ஸோ இப்போ அவன் ரொம்ப பயப்படுவான். சரி, இவங்களுக்காக பண்ணி இன்னைக்கு நம்ம உயிரை இவங்களே எடுக்கிறாங்களே அப்படின்ற பதட்டத்தோடையே தான் என்னதான் மாறினாலும் இப்படி மாட்டியிருக்கோம் அப்படின்றதுல தான் மனோகருக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ வாசுகி நம்ம தப்பிச்சோம், மனோகர் காலி அப்படின்ற நிலையில் வீட்டுக்கு சிறப்பான ஒரு ட்ரீட்டாக வந்திருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். போலீஸ் இங்கே பாருங்கள், வாசுகி தான் கொலை பண்ணியிருக்காங்க பூமிகாவை அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? வாசுகி எதுக்கு பண்ணுறா? உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? வரும், நாங்கள் இதை தான் கேட்குறோம். கண்மணி மட்டும் என்ன தப்பு பண்ணான்ற ஆதாரத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஒரு சிம்பிள் வீடியோவை வச்சு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் வாசுகி எப்பேற்பட்ட ஆளுன்றது நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க தங்கச்சி, உங்கள் அக்கா அப்படின்னோடனே என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறது கொஞ்சம் உங்கள்கிட்ட உங்களுக்கு இது பார்க்குறது கொஞ்சம் கடுப்பாக தாங்க இருக்குது. ஸோ இந்த நிலையில் போலீஸ் இங்கே பாருங்கள் ஆதாரம் அப்படின்ற நிலையில் வாசுகி பண்ண முழு தில்லுமுழு வேலைகளையுமே காட்டி கொடுத்துறாங்க. ஸோ இப்பயாச்சும் வரும், உங்கள் மேலே வேலை செஞ்சு என்ன தான் உண்மைன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு கொஞ்சம் ஹீரோவாக நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கண்மணியையும் ஈஸியாக தப்பு பண்ணாதவங்கள தண்டிக்காத நிலையில் இருக்கும். உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனையை பண்ணது உங்கள் அக்கா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சி இனியாச்சும் நீங்கள் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.